ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிற விஷயம் வந்து நிறைய பேரை யோசிக்க வைக்கும். என்ன தெரியுங்களா? ஒரு கார்ட்டூன் பிக்சர் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து 3-4 கேரக்டர் லைக் எப்படின்னா ரேபிட், ரேட்டு, சுழசி, கேட் இதெல்லாம் சேர்ந்து அது ஒரு கார்ட்டூன் பிக்சர். அது வந்து அப்போ எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன். அதில் வந்து அந்த கேட்டுக்கு வந்து அடிபட்டுடுது. ஓகே, அடிபட்டோட என்ன ஆயிடுது? அதுக்கு காரணம் இந்த ரேட்டும் ரேபிட்டும் தான் காரணம். ஏதோ ஒரு புஷ் பண்ணிடுவாங்க, கீழே விழுந்துடும். உடனே அதை ஹாஸ்பிட்டல் சீன் மாதிரி காமிக்கிறாங்க. அங்கே போய் இருக்கு ஒரு பெல் மாதிரி வச்சிடுறாங்க. அவங்களால ஏற்பட்ட பாதிப்பை அவங்க தான் சரி பண்ணுன்ற மாதிரி அந்த பெல்லை கிளிக் பண்ண உடனே அவங்க எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஜூஸ் கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, அந்த கர்டன் கொண்டு வந்து பொத்தி விடுறாங்க. அப்படியே ஒன்றுனா அதுக்கு அந்த அந்த சர்வீஸ் வந்து அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களே ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. அந்த ரேபிட்டும் ரேட்டும் ரொம்ப டயர்ட் ஆயிடுது அதுக்கெல்லாம் பண்ணி பண்ணி. அந்த கேட் வந்து ரொம்ப ஜாலியாக உட்காந்துட்டு அந்த கேக் சாப்பிடுது, ஜூஸ் சாப்பிடுது, அது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் அதுக்கு ஆக்சுவலி அது அந்த புரோக்கனான ஹேண்ட் வந்து சரியாயிடுது, எல்லாமே நல்லா ஆயிடுது. ஆனாலும் கூட அதால் அந்த கம்ஃபர்ட்டை விட்டு வெளியே வர முடியல. அகெயின் அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் அவங்க கேட்கறதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. பெல் அடிச்சா போதும், அதுக்கு என்ன தேவையோ அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. எப்படி பார்த்துட்டு இருக்காங்க. சரியானதுக்கு அப்புறமும் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் இதெல்லாம் கேட்டதெல்லாம் வரும் சொல்லிட்டு அது தெரியாமல் அது மேலே கைப்பற்றும். அப்போ வந்து இது ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கும். இவங்க வந்து பார்த்த உடனே அப்போ உனக்கு சரியாயிடுச்சு, நீ எங்களை ஏமாத்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விரட்டுற மாதிரி அந்த சீன். இதுதான் நான் பார்த்த சீன். ஸோ இந்த சீனை வந்து எங்கே கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்மள பலரும் பார்த்தீங்கன்னா அது முக்கியமாக சைக்காலஜிக்கலாக பிரச்சனை இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக டேப்லெட் எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலி நம்மளோட மைண்ட் வந்து ஸ்லீப்பிங் மூடில் இருக்கும்போது தன்னை ரெக்கவர் பண்ணும். நம்ம மன ரீதியாக இருக்கட்டும், உடல் ரீதியாக இருக்கட்டும், எந்த ஒரு காயமாக இருந்தாலும் நம்ம தூங்கும்போது ரெக்கவரின்றது நடக்குங்க. இப்போ அந்த டேப்லெட்னால நடக்கிறத தாண்டி அவங்க அந்த டேப்லெட் சாப்பிடும் பொழுது தூங்குவாங்க, நல்லா தூங்குவாங்க. ஸோ தூங்கும்போது அங்கே ரிப்பேரிங் ப்ராசஸ் நடக்கும் பிரெயினில். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே சில விஷயங்கள் அவங்களுக்கு ரெகுலேட் ஆகிருக்கும், சரியாயிருக்கும். ஆனாலும் கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைமில் அவங்களுக்கு கிடைச்ச அந்த கம்ஃபர்ட் இருக்கு இல்லையா, அந்த கம்ஃபர்ட்டை தக்க வச்சுக்கிறதுக்காக அந்த பிரச்சனையோடையே ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அந்த பிரச்சனை அவங்களுக்கு சரியாக இருக்கும். ஆனாலும் கூட அவங்க அதை ஆக்ட் மோடில் அதை அப்படியே ட்ராவல் பண்ணுறாங்க. எத்தனையோ குழந்தைங்க இன்னும் இருக்காங்க, நான் பார்த்துட்டேன். ஸோ திஸ் இஸ் நாட் ஃபேர். இப்போ அதனால நீங்கள் மட்டும் பாதிக்கப்பட்டால் பரவாயில்லை, உங்கள் கூட இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய விஷன் இருக்கும், ஒரு குறிக்கோள் வச்சுருப்பாங்க, அதை நோக்கி அவங்க போகிறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இப்படி இருக்கனால அவங்களோட மொத்த விஷயங்களும் தப்பாயிடுங்க. அவங்களோட லைஃபே ஃப்யூச்சரே மொத்தமாக ஸ்பாயில் பண்ண மாதிரி ஆகிடும். தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு அது நல்லா இருக்கா, இருந்துட்டு போங்க. ஆனால் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த விஷயமும் இல்லை, குறிக்கோளும் இல்லை, நீங்கள் வாழ்க்கையில் எந்த சாதனையும் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்ற கட்டத்துக்கு நீங்கள் போயிட்டீங்களா, சந்தோஷம், அப்படியே இருந்துக்கோங்க. ஆனால் உங்கள் கூட இருக்கவங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாதீங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். புரியுறதுங்களா? ஸோ இது வந்து நம்ம அந்த ஸ்கேனிங்கில் கண்டுபிடிக்க முடியும். நம்மளோட ஆரா ஸ்கேனிங்கில் இதை